செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வட நெம்மேலி பகுதியில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகளை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்தார். ஏற்கனவே இங்கிருந்து முதல் அலகில் 100 மில்லியன் லிட்டர் தண்ணீரும் இரண்டாவதாக 150 மில்லியன் லிட்டர் தண்ணீரும் சென்னைக்கு அனுப்பப்படும் நிலையில் மூன்றாவதாக 400 மில்லியன் லிட்டர் தண்ணீர் தயாரிக்கும் அலகு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 70% கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் விரைவில் திறப்பு விழா செய்து சென்னைக்கு தடையில்லா குடிநீர் வழங்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்தார். அவருடன் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத் மற்றும் துறை அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனர். சாலையில் கான்வாய் வாகனத்தை நிறுத்திய முதலமைச்சர் விஜய் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தனது பணிகளை முடித்துவிட்டு முதலமைச்சர் விஜய் செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் அரசு நிகழ்ச்சிக்காக புறப்பட்டார். அப்போது முதலமைச்சரின் கான்வாய் வாகனம் தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியே வருவதை கண்ட பொதுமக்கள் சாலை எதிரே நின்று சிஎம் சார் என்று அழைத்தனர். இதை கவனித்த முதலமைச்சர் விஜய் உடனடியாக வாகனத்தை நிறுத்த சொல்லி பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆட்சி கவிழ்ப்பிற்காக ஊத்தங்கரை தவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் கைதான 5 பேர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. ஐபிடிஎஸ் தேர்தல் கருத்து கணிப்பு நிறுவனத்தின் நிறுவனர் திருநாவுக்கரசு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களான மேடவாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன், பெசன்ட் நகரைச் சேர்ந்த நரேஷ், கரூரைச் சேர்ந்த ரமேஷ், கார்த்தி ஆகியோர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். குதிரை பேர வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு எம்பி எம்எல்ஏ மீதான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனு நீதிபதி சி குமரப்பன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் எம்எல்ஏவும் சம்பந்தப்பட்டிருப்பதால் மனுவை எம்பி எம்எல்ஏக்கள் தொடர்புடைய வழக்குகளை விசாரிக்கும் அமர்வில் பட்டியலிட போலீஸ் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்று சம்பந்தப்பட்ட அமர்வில் பட்டியலிட்டு உத்தரவிட்டு விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அதன்படி எம்பி எம்எல்ஏ மீதான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு இந்த வழக்கு விசாரணை நடைபெற இருக்கிறது. மக்களுக்கு வழங்கும் பையில் கூட ஊழல் செய்யும் தவேக அரசின் முகமூடியை துவைத்து கிழித்து காய வைத்த பெண் என திமுக ஐடி விங் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் பெண் ஒருவர் திமுக ஆட்சியில் கொடுத்த மஞ்சப்பை மற்றும் தற்போது தவேக அரசு கொடுத்துள்ள பையின் வித்தியாசம் குறித்து விளக்கி காட்டுகிறார். இதையடுத்து பொறுப்பேற்ற 60 நாட்களுக்குள் தான் சுற்றுலாத்துறை அமைச்சரா இல்லை சுற்றுச்சூழல் துறை அமைச்சரா என்பதை கண்டுபிடிக்கும் முன்பே மாமனாரை வைத்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் டிரான்ஸ்பர் ஊழல் மற்றும் சுற்றுச்சூழலை காக்க வழங்கப்படும் துணிப்பையில் ஊழல் என ஊழல் செய்ய கற்றுக்கொண்டுள்ளார் அமைச்சர் ராஜீவ் என சாடி உள்ளது. அதிமுகவில் டிடிவி தினகரனை சேர்க்க வேண்டும் என கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக மாநகராட்சி கவுன்சிலர் ஒருவர் கோரிக்கை வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கும்பகோணம் மாநகர பகுதி செயலாளர் பத்ம குமரேசன் என்பவர் அதிமுக வலுவடைவதற்கு கட்சியில் டிடிவி தினகரனை சேர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். விஜய், உதயநிதி போன்றவர்களை சமாளிக்கவும் கட்சி வளர்ச்சி பெற்று பழையபடி வலுவாக மாறவும் டிடிவி தினகரன் அவசியம் என அவர் தெரிவித்ததாகவும் தற்போதைக்கு இது சரியாக வராது என எடப்பாடி பழனிசாமி கூறியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் பைக் டாக்ஸி சேவையை நடத்த அனுமதிப்பதற்கான விதிகளை உருவாக்க கோரிய வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது.
பைக் டாக்ஸிகளுக்கு சட்டப்படி உரிமம் வழங்கி பைக் டாக்ஸி சேவையை நடத்த அனுமதிப்பதற்கான விதிகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பைக் டாக்ஸி நடைமுறைக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் இதற்கு மாநில அரசு அனுமதி வழங்குவதில் என்ன தயக்கம் என கேள்வி எழுப்பியதோடு அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். தாம்பரம் அருகே மும்பையிலிருந்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மும்பையிலிருந்து ரயில் மூலம் ஆந்திர மாநிலம் கடப்பா வந்து அங்கிருந்து பேருந்து மூலம் திருப்பதி பூந்தமல்லல் வழியாக முடிச்சூருக்கு மாத்திரைகளை கொண்டு வந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தாம்பரம் அருகே உள்ள கடப்பேரி சுடுகாடு பகுதியில் மாத்திரைகளை விற்பனை செய்ய முயன்றபோது போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் 420 போதை மாத்திரைகள், போலி கைத்துப்பாக்கி, 3 கத்திகள், சிரஞ்சுகள் மற்றும் 6 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டன. குதிரை பேர அரசியலில் தமிழக வெற்றி கழக அரசு சிறப்பாக செயல்படுகிறது என பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தவிக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படவில்லை என்று கூறினார். மூன்று நாட்கள் போதைப் பொருட்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட சோதனையில் 621 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை மாநில அளவில் நடைபெற்ற இந்த சோதனையில் 617 போதைப் பொருள் வழக்குகள் கண்டறியப்பட்டு 296 கிலோ கஞ்சா, 1.3 கிலோ பிற போதைப் பொருட்கள் மற்றும் 802 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டு 621 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. மேலும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை மற்றும் கடத்தல் தொடர்பாக 650 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 6653 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னை எண்ணூர் கடற்கரை சாலை பகுதியில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்களால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தாழங்குப்பம் கடற்கரை சாலையில் இளைஞர்கள் சிலர் பைக் சாகசம் என்ற பெயரில் சாலைகளில் சென்ற பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தினர். இந்நிலையில் போக்குவரத்து போலீசார் இவர்களை கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் பைக் சாகசத்தில் ஈடுபடுபவர்களின் வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சை அருகே திறந்தவெளி குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்து பெண் பணியாளர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுத்திப்பட்டு கிராமத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான திறந்தவெளி நெல் சேமிப்பு குடோன் உள்ளது. இந்நிலையில் இங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மளமளவென சரிந்து குடோனில் பணிபுரிந்த சின்ன பொண்ணு சகுந்தலா மீது விழுந்தது. இதில் சின்ன பொண்ணு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த சகுந்தலாவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கிய தீர்ப்பை உறுதிப்படுத்த கோரிய வழக்கில் வரும் 15ஆம் தேதி முதல் வாதம் தொடங்கும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் பூர்ணிமா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றவாளிகள் 9 பேரும் மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து வரும் 15ஆம் தேதி முதல் வாதங்களை தொடங்கலாம் என்றும் முதலில் சிபிஐ தரப்பும் அடுத்ததாக 9 பேரும் வாதங்களை தொடங்க வேண்டும் என்றும் பிற்பகல் 2:15 மணிக்கு
விசாரிக்கப்படும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பேருந்து நிலையத்தில் சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருந்த போதே 3 பெண்களிடம் செல்போன் மற்றும் மணிபர்ஸ்கள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பேருந்து நிலையத்தில் இருந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படையினர் விளக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது தங்கள் மணிபர்ஸ் மற்றும் செல்போன்கள் மாயமாகிவிட்டதாக அடுத்தடுத்து பெண்கள் அழுதபடியே புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் வேறு பேருந்துகளில் அந்த செல்போன்கள் கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. செல்போனால் சிக்கிவிடக் கூடாது என்பதால் அவற்றை மட்டும் விட்டுவிட்டு பணத்துடன் மட்டும் திருடர்கள் தப்பி ஓடியுள்ளனர். சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்து திருடர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை அண்ணாநகர் ஹெச் பிளாக் 2வது தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பியூஸ் கேரியரை பிடுங்கி திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இதே பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பியூஸ் கேரியரை மர்ம நபர் திருடி சென்றுள்ளார். இதனால் மின்சாரம் இல்லாமல் இரவில் தூங்க முடியாமல் மக்கள் தத்தளித்து வருகின்றனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே இளைஞர்கள் சிலர் சிறுமி மீது காரை ஏற்றியதில் சிறுமி சிறு காயங்களுடன் தப்பினார். நரிக்குடி அருகே உள்ள வந்தவாசி கிராமத்தைச் சேர்ந்த கருணாநிதிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த குண்டுமலை குடும்பத்தினருக்கும் கோயில் வரி தொடர்பாக நெடுங்காலமாக பிரச்சனை இருந்து வருகிறது. இந்நிலையில் கருணாநிதியின் மகள் தாரணி ஆடுகளை மேய்த்துவிட்டு சாலையில் நடந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது குண்டுமலை மகன் ஆனந்தராஜ் என்பவரின் தூண்டுதலின் பேரில் அந்த வழியாக இளைஞர்கள் காரை ஓட்டி வந்து சிறுமி மீது மோதியுள்ளனர். இதில் லேசான காயங்களுடன் சிறுமி தப்பிய நிலையில் காரில் இருந்து இறங்கிய இளைஞர்கள் ஆவேசத்துடன் சிறுமியை தாக்கவும் முயன்றுள்ளனர். இதுகுறித்து தட்டி கேட்ட சிறுமியின் தந்தை கருணாநிதிக்கும் இளைஞர்கள் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து இருதரப்பினரும் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பூஜை கட்டண உயர்வு தொடர்பான விளம்பரத்தை அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனு நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் அனுப்பிய ஆட்சேபனை கடிதம் கடந்த 27ஆம் தேதி கிடைத்த நிலையில் 28ஆம் தேதியே அவர் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து கட்டண உயர்வு தொடர்பான விளம்பரத்தை அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடவும் கடைசி நாளை ஜூலை 21ஆம் தேதி வரை நீட்டிக்கவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். சென்னையில் கடந்த 7 நாட்களில் போதைப்பொருள் வழக்குகளில் 54 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 28ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரையிலான ஒரு வாரத்தில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை தொடர்பாக 33 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் 54 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்களிடமிருந்து 46.6 கிலோ கஞ்சா, 12 கிராம் மெத்தபெட்டமைன், 386 மாத்திரைகள், 8 செல்போன்கள், 3 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு கார் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே விவசாய நிலத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். கொத்தக்கோட்டை கிராமத்தில் உள்ள மலையடிவாரத்தை ஒட்டியுள்ள விவசாய நிலத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர்
கள்ளச்சாராயம் காய்ச்சிய பெருமாளை கைது செய்தனர். பின்னர் அங்கிருந்த சாராய ஊழல்களை அழித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் தான் கூறும் நபர்களுக்கு தான் வேலை வழங்க வேண்டும் என தவேக நிர்வாகி கத்தியை காட்டி பெண்களை மிரட்டுவதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளாளப்பட்டி ஏரியில் 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் பெண்கள் நேற்று வேலை பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது சக்தி என்ற தவேக நிர்வாகி தான் கூறும் நபர்களுக்கு வேலை கொடுக்காவிட்டால் இங்கு யாரும் வேலை செய்யக்கூடாது என கத்தியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது பெண்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாகியுள்ளது.